நம்ம ரெகுலர் கஸ்டமர் மாதத்துலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஏசி ஒன்று வந்து கழட்டி மாட்டணும் வந்து பண்ணி கொடுங்கன்னாங்க. நம்மளுக்கு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டோம். பார்த்தா ஏசி வந்து பெட்ரூமில் ஏசி கழட்டி ஹாலில் மாட்டி கொடுங்கன்னாங்க கஸ்டமரு. சரி கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவுட்டோரில் கேஸ்லாம் பம்ப் பண்ணிவிட்டு அவுட்டோர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். வீட்டுக்குள்ள வந்து இன்னஃப்ல எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டோர் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு டெம்ப்ளேட்டே ரிமூவ் பண்ணிட்டோம். கஸ்டமர் கையோட வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. சரி கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இன்னும் பாட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ளோயர் காயில் எல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி ரீஎஸ்எம்எல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரீஎஸ்எம்எல் எல்லாம் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். டெம்ப்ளேட் அடிச்சுட்டு இன்டோர் ஹோல்ஸை போட்டுட்டு இன்டோர் எடுத்து லாக் பண்ணிட்டோம். இன்டோர் எடுத்து லாக் பண்ணிவிட்டு கையோட ஸ்டெபிலைசர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெபிலைசர் அடிச்சுட்டு அவுட்டோர் தூக்கி சன்சைட் ஸ்லாப் மேலே தான் வைக்கிற மாதிரி இருந்தது. சன்சைட் ஸ்லாப்பில் வச்சுட்டு காப்பி பிளேக் பண்ணிவிட்டு ஃப்ளாட் 2 பக்கம் ஃப்ளாரை டைட் பண்ணிட்டோம். ஃப்ளாட் எல்லாம் டைட் பண்ணிட்டு லீக்கேஜ்லாம் பார்த்தோம். லீக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. லீக்கேஜ் எதுவும் கையோட ஒயிட் சிமெண்ட்டை போட்டுட்டு ஏசி ஆன் பண்ணலாம் போய் பார்த்தா ப்ளக் பாயிண்ட்டே இல்லை. கஸ்டமர் ப்ளக் பாயிண்ட் எதுவுமே வைக்கல, இனிமேல் தான் வைக்கணும்னாங்க. சரி நம்ம நார்மலாக 5 amps ப்ளக்கில் மட்டும் போட்டு செக் பண்ணிட்டோம். ஏன்னா அதுதான் இருந்தது. எல்லாம் செக் பண்ணிவிட்டு கூலிங் எல்லாம் செக் பண்ணி காட்டிட்டு கஸ்டமர் சைட்லேருந்து கிளம்பி பண்ணிட்டோங்க. இது போல் சர்வீஸ் சொன்னால் கீழே நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.